வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா கேசஸ் மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. டிசம்பர் 25 காலையில் 8 மணி அளவில் ஆக்டிவ் கேசஸுடைய எண்ணிக்கை 4054. டிசம்பர் 23 நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தது ஆக்டிவ் கேசஸ் 3420 இருந்தது. ரெட் சீல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இந்தியாவுடைய வர்த்தகம் இதனால் பாதிப்படைவதற்கான வாய்ப்புள்ளதாக சில வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோடைய பாகமாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு அப்டேட் என்னன்னா, ரெட் சீல எம்வி சாய்பாபா அப்படின்ற சரக்கு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. அதில் 25 இந்தியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்ல விதமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்ன அது இந்திய அரசுடைய கப்பலா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யூஎஸ் போர் கப்பல் தான் இதை காப்பாற்றி இருக்கிறாங்க அந்த தாக்குதல் இருந்துன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல 25 இந்தியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற அப்டேட்டும் இருப்பதாக மணி கண்ட்ரோல்ல தகவல் சொல்லி இருக்கிறாங்க. ஏஐகே பைப்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் என்டிடிவிலிருந்து கிடைத்தது. எப்போ ஐபிஓ ஓபன் ஆகுது? டிசம்பர் 26. எப்போ முடிவடையுது? 28 டிசம்பர். என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 89 ரூபாய் ஒரு ஷேருக்கு நிர்ணயித்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் மற்றும் டிஸ்னி இடையே ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. மர்ஜருக்கானதுன்னு போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் நம்ம செய்தியாக பார்த்துருந்தாங்க. லண்டனில் அந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு அப்படின்றது. அது குறித்தான அப்டேட் இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே நான் பைண்டிங் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. லண்டனில் நடந்த பேச்சுவார்த்தையுடைய இறுதியில் தான் இந்த கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மர்ஜரில் 51% ஸ்டேக் ரிலையன்ஸ் கைவசம் இருக்கும். மீதம் 49% அந்த ஸ்டார் நிறுவனம் கையில் இருக்கும்னு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த செய்தியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ரிலையன்ஸ் உடைய வியாகாம் 18 நிறுவனம் வழியாக இந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். வேதாந்தா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க 200 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையா வழங்கியுள்ளதாக தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இது நவம்பர் மாதத்தில் எடுத்த முடிவு. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்றதுக்கு பல கடன் வழியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடனும் சுமையும் இருக்கு. இந்த நிலையிலும் அவங்க 200 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையா வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். சிப்லா கம்பெனி தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. ஜிஎஸ்டி அத்தாரிட்டி அபராதம் விதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க சிப்லா. அதானி பவர் குறித்து என்டிடிவிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய கார்ப்பரேட் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ்க்கான ரெசல்யூஷன் பிளானுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. கோஸ்டல் எனர்ஜி பிரைவேட் அப்படின்ற நிறுவனம் தான் கார்ப்பரேட் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு. அதில் தான் அதானி பவர் மற்றும் வேறு சில நிறுவனங்கள் ஒரு கன்சார்டியமாக ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருக்கிறாங்க. கடன் கொடுத்தவர்களின் குழு இப்போ அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக என்டிடிவியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கோஸ்டல் எனர்ஜி பிரைவேட் மீது யார் வழக்கு தொடர்ந்தாங்க? என்சிஎல்டியில் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பஜாஜ் கன்சூமர் கேருக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். ரெலிகேர் என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ரெலிகேர் ஃபின்வெஸ்ட் லிமிடெட். அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் பணம் கையாடல் செய்திருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அந்த பணத்தை மீட்பதற்காக. பணத்தை கையாடல் செய்ததில் லக்ஷ்மி விலாஸ் பேங்குக்கும் பங்கு இருக்கு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் டிபிஎஸ் ஆக மாறி இருக்கு. அங்கேயும் விசாரணை செல்வதற்கான வாய்ப்புள்ளதாக தெரியுது ரெலிகேர் என்டர்பிரைசஸ் வெளியிட்டிருக்கிற பிரஸ் ரிலீஸ்ல இருந்து. இண்டோ அமைன்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரெபேல் யூனிட்டை விற்பனை செய்ய போறாங்க 11 கோடி ரூபாய்க்கு. யாரு வாங்குறாங்க? அலங்கார் புல்லியன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இண்டோ அமைன்ஸ் லிமிடெட். மஹிந்திரா ஹாலிடேஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. 2000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரியுது. இது நிதியாண்டு 2025ற்கானது. வேதாந்தா தற்போது இருக்கக்கூடிய அப்டேட், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அவங்களுக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க 85 கோடி ரூபாய். இது தவிர்த்து பெனால்டி மற்றும் இன்ட்ரெஸ்ட் 10% கூடுதலாக இருப்பதாகவும் கொடுத்திருக்கிறாங்க அப்டேட் வேதாந்தா. இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், $1.5 பில்லியன் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் ரத்தாகி இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான கான்ட்ராக்ட். கிளைண்ட்டுடைய பெயர் அவங்க வெளியிடல. ஏற்கனவே மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்திடுவதாக இருந்தது. கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் அது இப்போ ரத்தாகி இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க இன்ஃபோசிஸ். 15 ஆண்டிற்கான கான்ட்ராக்டா இருந்திருக்கும் கையெழுத்திட்டு இருந்திருந்தாங்கன்னா.
பிரைம் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸை இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட் வாங்கி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை 2 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $182.25. சன்சேரா இன்ஜினியரிங் கம்பெனியுடைய ஷேர்ஸ் HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கி இருக்கிறாங்க 8,25,500 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $965. RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்காக $12 பணத்தை கட்டி அதை முழு ஷேர்ஸாக ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக மாற்றணும் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. கடைசி சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த $12 கட்டி அந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை ஃபுல்லி பெய்டாக மாற்றுவதற்கு இந்த சான்ஸையும் பயன்படுத்தாமல் விட்டோம்னா பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஷேருடைய மதிப்பு 0 மாறிடும். எப்போ வரைக்கும் பணம் கட்டுறதுக்கு தேதி கொடுத்துருக்காங்க? ஜனவரி 29, 2024. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த பணத்தை கட்டினா அது ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக மாறிவிடும். ஆல்கார்கோ கத்தி கம்பெனியுடைய ஷேர்ஸை எக்விரஸ் வெல்த் பிரைவேட் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை 19,68,000 ஷேர்ஸ். நம்ம வெள்ளிக்கிழமை ஆல்கார்கோ கத்தி ஏன் கீழே விழுந்தது அப்படின்ற ஒரு அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். ஆல்கார்கோ லாஜிஸ்டிக் ஷேர்ஸ் அதிகரித்தது பிரைஸ் டிமர்ஜர் அப்டேட் என்ன காரணம், ஒன்று கீழே விழுந்தது ஒன்று அதிகரித்ததுன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வெள்ளிக்கிழமை எக்விரஸ் வெல்த் பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. LT ஃபுட்ஸ் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டில் மத்திய பிரதேஷ் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு $190 கோடி கிளைம் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ரத்து செய்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க கோர்ட்டை நாடுறாங்க. இப்போ கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2014ஆம் ஆண்டில் நடந்த தீ விபத்துக்கு 2023 தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட $161 கோடி வழங்க சொல்லி கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் 6% போட்டிருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு இன்சூரன்ஸ் கிளைமை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு நினச்சோன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. இன்சூரன்ஸ் ஒம்புட்ஸ்மன்னா என்னன்னு அதில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. DIC இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கொல்கத்தா ஆலையை மூடுவதற்கு கம்பெனி முன்னவே முடிவு செய்திருந்தாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் அரசு அதற்கு அனுமதி வழங்கல. பொதுமக்கள் நலன் கருதி தான் இந்த முடிவு எடுத்திருப்பதாக அரசு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு DIC இந்தியா அதே ஆலைக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வராங்க. அங்கே வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களும் இதற்கு விண்ணப்பித்திருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த செட்டில்மெண்ட் கொடுத்து ஆலையை மூட போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க DIC இந்தியா. AVG லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் 6th சென்ஸ் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை 65,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $337.08. 2024 டாப் 10 ஸ்டாக் ஐடியாஸ் மோதிலால் ஓஸ்வால் வழங்கி இருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எதிர்பார்க்கிற டார்கெட் $700 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஹீரோ மோட்டோகார்ப் டார்கெட் 4,480 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எதிர்பார்க்கிற டார்கெட் 1,200 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் $3,660 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. டால்மியா பாரத்துக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் $2,800 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கிற டார்கெட் மோதிலால் ஓஸ்வால் $1,110 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கோல் இந்தியாவுக்கு அவங்க கொடுத்திருக்கிற டார்கெட் $380 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஜொமேட்டோக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் $135 7% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ஆயில் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் $410 12% மேலே போறும்னு எதிர்பார்க்குறாங்க மோதிலால் ஓஸ்வால். கஜாரியா செராமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 1,580 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோதிலால் ஓஸ்வால். ஓலா எலக்ட்ரிக் அவங்களுடைய IPO பாகமாக டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். $7,250 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக $5,500 கோடி ஃபண்ட் ரைசிங்கும் ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸை விற்பனை செய்வது 95.2 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும் அப்படின்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். பாவேஷ் அகர்வால் கம்பெனியுடைய நிறுவனர் அவர் 47.3 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாரு இந்த IPO வழியாக. இப்போ CNBC TV 18 சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் விண்ணப்பிக்கிறவங்க இதை கொள்ளுங்கன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. முதலாவது அவங்க சொல்லியிருப்பது அரசு வழங்கக்கூடிய மானியங்கள். மத்திய அரசு மாநில அரசு குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் அவங்க ஆலை இருக்கு. 2 பேருமே அவங்களுக்கு மானியம் வழங்கிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா அது நேரடியாக பாதிக்கும் கம்பெனின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அண்மையில் மத்திய அரசுடைய ஃபேம் திட்டத்தில் அவங்க அந்த மானியத்தை குறைச்சாங்க. அது குறைச்ச உடனே கம்பெனி என்ன செய்தாங்க, அவங்களுடைய வாகனத்துடைய விலையை அதிகரித்தாங்க. ஸோ அது மாதிரி மானியத்தில் ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா நேரடியாக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலாவதா. இரண்டாவது என்ன
சொல்லியிருக்கிறாங்க, போர்டு மெம்பர்ஸ் மற்றும் அவங்களுடைய சம்பளம் குறித்தான அப்டேட். குறிப்பாக அகர்வாலுடைய சம்பளம் 6 கோடி ரூபாய் பேஸ் சேலரி, அது தவிர 3 கோடி ரூபாய் வேரியபிள் பேலியம் கொடுக்குறாங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் உடைய சம்பளம் 1/2 கோடி ரூபாய் ஆண்டிற்கு, ஒவ்வொரு சிட்டிங்கும் 1 லட்சம் ரூபாய் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் அந்த போர்டு மீட்டிங் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு போர்டு மீட்டிங்கும் 1 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன். இதுவும் ஒரு ரிஸ்காக கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. மூன்றாவதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய லீகல் கேசஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக அவங்க சொல்லியிருப்பது, அவங்க ப்ரொமோட்டர் மீதான என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அந்த வழக்கு போய் கொண்டிருக்கின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க அதே செய்தியில். அதுக்கு தொடர்ந்து அவங்க ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. கம்பெனி நஷ்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நிதியாண்டு 2023 கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 2782 கோடி ரூபாய், 510% அதிகரிச்சிருக்கு. ஆனால் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 1472 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு நிதியாண்டு 2023. நிதியாண்டு 2024 Q1ல வந்து டோட்டல் இன்கம் 1272 கோடி ரூபாய், நஷ்டம் 267 கோடி ரூபாய். கம்பெனியுடைய நெட்வொர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2111 கோடி ரூபாய். இது ஜூன் 30, 2023 முடிவில். இதெல்லாமே ரிஸ்காக கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. இது ரிஸ்காக சொல்லலை. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஹப் மற்றும் கிகா ஃபேக்டரியை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஓலா எலக்ட்ரிக். எப்போ அது முடிவுக்கு வரும் அப்படின்ற அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலலாம் இதை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. செல் உற்பத்திக்கான ஓலா கிகா ஃபேக்டரி இது எப்போ ஆப்ரேஷன்ஸ் துவங்கும்? மார்ச் 31, 2014 இந்த ஆப்ரேஷன்ஸ் துவங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதே சிஎன்பிசி டிவி 18ல தகவல் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.